புதிய காரியத்தை, நீங்கள் எதிர்பார்க்காத புதிய காரியத்தை தேவன் செய்ய இருக்கிறார். 10வது மாதத்துக்குள்ள வந்துட்டோம், ஆமாவா இல்லையா? எல்லாமே வருஷம் ஆரம்பிக்கும் போது நிறைய பிளான், புது வருஷம் பெரிய காரியத்தை செய்யலாம் நிறைய எதிர்பார்த்தீங்க. ஆனால் இன்னமும் 2024 எப்படி இருந்ததோ, 2023 எப்படி இருந்ததோ, இப்போ 2025 இப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே சலிச்சு போயின்னா அப்படியே தான் என் வாழ்க்கை, டிஃப்ரென்ஸே இல்லை என்ற புதிய காரியத்தை செய்கிறார். Just believe in this month new thing is beginning in your life. 430 வருஷம், ஓகே, காது கொடுத்துருங்க. 430 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல மாட்டிட்டு எங்க மாட்டிட்டு அங்க கெர்ஷோன் சொல்லி ஒரு இடத்த கொடுத்துருக்கான். அந்த ஊர்ல தான் இவங்க தங்கி இருக்கிறாங்க. ஓகே, 430 வருஷத்துல ஜனத்தொகை பெருகிருச்சு. ஆனா பார்டர் அதே சைஸ் தான் இருக்குது. ஓகே, அந்த இடம் அதே லெவல் தான் இருக்குது. அந்த தேசத்தின் பார்வோன் வந்து நீங்களா பெருகிட்டீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இடத்த தரேன் அப்படி கொடுக்காம எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான். ஓகே, ஒரு சின்ன குடும்பம் ஒரு வீட்டில் தங்கி இருக்குது. இப்போ அந்த குடும்பம் பெருசாகனா அங்கே தங்க முடியுமா? கஷ்டம். இப்போ நம்மளுக்காக வீட்டில் வந்து நடக்கிறதுக்கு ஹாலு, அப்புறம் ரூம் இருக்குது, முன்னுக்கு பெல்கனிக்கு போகலாம், இல்லை வெளியே போகலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜனத்தொகை பெருகுது, ஆனால் வீட்டு சைஸ் அதே சைஸ் தான். ஓகே, வீட்டுக்கு வெளியே போனால் அடுத்த வீடு தெரியும். ஏன்னா சின்ன இடம், அந்த இடத்துக்குள்ள திரளான ஜனம் தங்கி இருக்குது, எல்லா அடிமைகள். நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு சின்ன ஒரு வீட்டில், அதாவது ஒரு பாத்ரூம் சைஸு இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ரூம் சைஸு, அந்த சைஸில் ஒரு 4 பேர் படுத்துக்க முடியுமா? முடியாது. தலை வச்சாலும் திரும்ப முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. ஓகே, எப்படி இருக்கும்? அப்போ டெய்லி 430 வருஷமும் பார்த்தீங்கன்னா அதே ரொட்டீன், கொஞ்சம் கூட மாறல, அதே தான் அவங்க வாழ்க்கை. காலையில் எழுந்திருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, கடினமான பாதையை கடந்து வராங்க, வீட்டுக்கு படுக்கிறதுக்கு நிம்மதியான ஒரு இடம் இல்லை. ஓகே, பிள்ளைங்க ஓடி விளாடுறதுக்கு ஒரு இடம் கிடையாது. ஒரு பழைய வாழ்க்கை, அதாவது அதே சலிச்சு போன ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துருக்க ஜனங்களுக்கு அனுப்புறாரு, நான் காமிக்கிற இடத்துக்கு போ, பாலும் தேனும் வழிகிற இடத்துக்கு கொண்டு போன்றார். அதான் புதிய காரியம். Before God makes something new in your life, உங்க வாழ்க்கையில புது காரியத்தை கொண்டு வருகிறதுக்கு முன்பாக He will make you to be very exhausted of your current situation. நீங்க அப்படியே உங்களுடைய பழைய அந்த வாழ்ற அந்த வாழ்க்கையை எப்படி சலிச்சு போய் முடியாத அளவுக்கு வச்சிருப்பார். இப்படிதான் என் வாழ்க்கை இருக்குமோன்னு யோசிக்கும் போது அப்பதான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். Imagine their life அதே தான் எப்போ பார்த்தாலும் திரும்பினாலும் அதே தான். சாப்பாடு கூட எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிட முடியும். ஆனால் பாலும் தேனும் வடிகிற இடம் அப்படி சொல்லும் பொழுது அங்கே ஆறுலா பால் தேனு அப்படின்னு கிடையாது. ஆண்டு வந்து எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார் பேசும்போது. அப்படின்னா அது ஒரு செழிப்பான தேசம். அங்கே எங்கே திரும்பினாலும் அவங்களுக்கு விசாலமான இடங்கள் இருக்குது. நீங்கள் பாருங்க, பிறகு ஆண்டவங்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுக்கும்போது இந்த கோத்திரத்துக்கு இந்த இடம், அந்த கோத்திரத்துக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இடத்தை பிரித்து கொடுக்குறாரு. ஆனால் எஜிப்ட் எப்படி இருக்காங்கன்னா நெருக்கடியாக வாழ்கிறாங்க. நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் பாருங்க, கம்பவுண்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. வீடெலாம் பக்கம் இருக்கும், பக்கத்தில் பேசினா இந்த வீட்டில் விளங்கும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இவங்க வாழ்ந்துருக்காங்க. இன்னும் வேர்ஸ்டாக இருந்திருக்குது. ஆனால் கர்த்தர் கிருபையினால புதிய காரியத்தை செய்திருக்காரு. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் புது காரியத்தை செய்ய போகிறார். சிலருக்கு புது வேலையை ஆண்டு கொடுப்பார், சிலருக்கு புது கான்ட்ராக்ட்ஸ் ஆண்டு கொடுக்க போகிறார். ரிசீவ் பண்ணுங்க இந்த காரியத்தை. Some of you are about to sign new contracts for your business. Hallelujah. சிலருக்கு புது ப்ராப்பர்ட்டி, புது இடத்தை தேவன் கொடுக்க இருக்கிறார். சிலருக்கு புது வாகனங்களை தேவன் கொடுக்கிறதுக்கு திட்டம் வைத்திருக்கிறார். Hallelujah. சிலருக்கு உங்கள் வாழ்க்கையில புது ஆட்களை அனுப்ப திட்டம் வைத்திருக்கிறார். You will have a new connection. Hallelujah. நீங்க சந்திக்க போற அடுத்த ஆட்கள் வந்து உங்களை ஒரு லெவல் மேல கொண்டு போது காரணமா மாறுவாங்க. This is what God means by doing new things in your life. Hallelujah. நீங்க ஊழியத்தில் இருக்கிறீங்களா, உங்க ஊழியங்களை புது காரியத்தை கர்த்தர் செய்வார். புது காரியத்தை தேவன் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய லிஸ்ட் போட்டு போகலாம். I'm telling you, புதுசா ஏதோ ஒன்று வருது. Unless you have faith, okay, you will not receive it. நீங்க விசுவாசம் இருந்தா தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். See, don't regret later. இப்பவே ஹார்ட்டை திறந்து, இந்த மாதம் எனக்கு புது காரியம் நடக்குது தீர்மானம், புது காரியம் நடக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, வனாந்திரத்துல கர்த்தர் பாதையை உருவாக்குவார். சரி, நம்ம முன்னால எஸ்டேட்ல போனோமா, மண் ரோட்ல நம்ம பார்த்துருக்கோம், ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம அதில் காடியை எடுத்துட்டு போனால் எப்படி இருக்கும்? தூக்கி அடிக்கும், இது பண்ணும். நம்ம இவங்கெல்லாம் போனோமா காடி வீணா போயிருமே நம்ம ஃபீல் பண்ணும். அதனால அந்த ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்பீடில் போக முடியும், ஏமா போக முடியாது.
பார்க்க போனால் ரொம்ப பக்கம் தான் இருக்கும். ஆனால் அந்த ரோடு அப்படி இருக்கிற வச்சு நம்ம புதுவாக நான் வரும், கரெக்டா இல்லையா? ஆனால் இப்போ திடீர்னு டெவலப் பண்ணி அந்த இடத்துல வந்து ரோடு போட்டால் எப்படி இருக்கும்? நல்லா சந்தோஷமா வேகமாக ஓடலாம், ஆமாவா இல்லையா? அதான் புது காரியம். மேபி சம் ஆஃப் யூ வேஸ் யூ ஸ்ட்ரகிள், உங்க பாதையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றீங்க. ஆனா கர்த்தர் அங்க ஒரு பாதையை திறக்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு ஆள்கிட்ட போய் ஏதாவது சொல்லுவாங்க, ஓகே, ஒரு காரியம் சொல்லும்போது சொல்லி முடிக்கிறதுக்கிட்டையும் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். சொல்லி முடிக்கிறதுக்கிட்டையும், ஓகே, வாயை சொல்லி இப்பதான் ஏ நீங்க என்ன சொல்ல தெரிஞ்சிருச்சு, பி தெரியும், நீங்க இந்த பால் தானே, பி பால் தானே அப்படின்னு. ஓகே, சொல்லி முடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கறதே இல்லை. அப்ப நீங்க யோசிக்க, என்ன வாயை திறந்தாலும் பிரச்சனையா போய் முடியுது. நான் சொல்றேன், கர்த்தர் தார் போட போறாரு காதுல, கேட்கிற காதுல ஸ்மூத்தா நீங்க டிராவல் பண்ணும், உங்க மெசேஜ் டிராவல் பண்றதுக்கு ஒரு தாரை ஊத்த போறாரு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பாஸ்டர், இந்த மனுஷங்கிட்ட வாயை திறந்து பேசவே முடியல, வாயை திறந்தாலே அவர் சண்டைக்கு நிக்கிறாரு. இந்த மனுஷன் வாயை திறந்து சண்டைக்கு நிக்குது, கஷ்டமா இருக்குது. நான் சொல்லி முடிக்கிறதுக்கிட்டையும் அது ஒரு 10 பதில் வச்சிருக்குது. அப்படின்னா காதல ஏதோ பிரச்சனை இருக்கு. அது பழைய சிமெண்ட் ரோடு போலுக்கு, மண் ரோடு போலுக்கு. கர்த்தர் தாரை ஊத்துனாருன்னு வச்சுக்கோங்க, ஸ்மூத்தா மெசேஜ் பேசி வந்துடும். சம்டைம்ஸ் இட்ஸ் டூ டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் டு பீப்புள். நம்ம சொல்லி, அதாவது மேன்ஸ்ல ஒரு இஷ்யூ இருக்கு தெரியுமா? ஆம்பளைங்க பேசிக்கிட்டே யோசிப்பாங்க, சொல்லும் போது வார்த்தை அப்பதான் அடிக்கி அடிக்கி வைப்பாங்க. ஆனா பெண்கள் இதைத்தான் சொல்ல வராரு, இதைத்தான் பேச வராரு, அட்டாக் பண்ணிடுவோம். அதாவது நம்ம அப்பதான் வந்து சரி பாதி போட்டு சொல்லலாம்னு பார்த்தா அங்க நிற்கும் நியூக்ளியர் பாம், அடுத்த அட்டாக். ஐம் டெல்லிங் யூ, காட் will make a way. சம்டைம்ஸ் உங்க வேலை சில இடத்துல உங்க பாஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் தூர மாட்டான். நீங்க போயிட்டு அவன்கிட்ட கேட்கறதுக்கே யோசிப்பீங்க, இவன்கிட்ட மனுஷன் பேச முடியுமா, இவன் நம்ம இப்படி நம்ம அப்படி நிற்பானே, சண்டைக்கு நிற்பானே, கத்துவானே பயந்துக்கு நம்புறேன். கர்த்தர் அந்த இடத்துல பாதையை உருவாக்குகிறார். The hardest thing is when you can't convey what you want to say. That is the hardest thing. நீங்க சொல்ல நினைக்கிறத சொல்லி முடிக்க முடியல, சொல்ல நினைக்கிறத சொல்லி முடிக்க முடியல, சொல்லி புரிவிக்கவும் முடியல. That is the hardest thing. I mean, God is making a way for you. இதுதான் புதிய காரியம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அங்க பிரச்சனைகள் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் இந்த காரியத்தை மாற்ற இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நீங்க ஒரு சில காரியத்தை கடந்து போயிட்டு இருக்கீங்க, அதே பழைய சிச்சுவேஷன், பழைய வாழ்க்கை புதுமையை கர்த்தர் கொண்டு வருகிறார். See, God will not leave you in your current situation forever. நீங்க எதில் அகப்பட்டிருக்கீங்களோ, மாட்டிட்டு இருக்கீங்களோ, அப்படியே விட்டுற மாட்டார். டைம் டு டைம் புது காரியத்தை கர்த்தர் செய்வார். நான் சொல்றேன், நீங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு சில பேர் புது சட்டை வாங்கியிருக்கீங்களா? சர்ச்சுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மற்ற நாளெலாம் கூப்பிடும் பொழுது ஐயோ சர்ச்சாண்டு சட்டை, புது சட்டை இல்லை ஒரு பஞ்சாபி ஷூட் வாங்கிட்டாங்கன்னா அதை காமிக்கிறதுக்காகவே, தலையில் ஒரு ஹேர்பேண்ட் வாங்கினா கூட அதை காமிக்கிறதுக்காகவே நான் சர்ச்சுக்கு போகணுமே. இதுதான் மனுஷனோட இயல்பு. ஹல்லேலூயா. When something is new in our life, life becomes interesting. வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. அது ஆண்டுக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் எப்பவுமே புது காரியத்தை செய். ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு இருக்குது, ஒரு புது கதவை திறக்கிறார், புது வாசலை திறக்கிறார். God is waiting to surprise you with his blessings. Hallelujah.